வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் நாங்கள் சாமி முள்ளாண்டு போனோம். எதாச்சியாக போனப்போ அந்த அன்னைக்கு அங்கே தேர் தங்கத்தேர் இழுத்தாங்க. உண்மையிலுமே நாங்கள் அந்த அன்னைக்கு நாங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த தங்கத்தேர் இழுக்கிற வாய்ப்பை நாங்கள் அன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. உண்மையிலுமே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது அந்த தேர் இழுக்கிற நிகழ்ச்சி. பாருங்கள், உங்களுக்கு தங்கத்தேர் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை அப்படியே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் படம் பிடிச்சி காமிச்சிருக்கிறோம். பாருங்கள், உண்மையிலுமே அதாவது ஒரு கடவுள் நம்மளுக்கு அந்த அன்னைக்கு ஒரு நல்ல வரத்தை கொடுத்துக்கிறாருன்னு தான் நான் நினைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் நாம் எதாச்சியாக போகிறப்போ டப்புன்னு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்குன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தான் நீங்களும் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். ஏன்னா இந்த கோயிலுக்கு மேலே வர்ற ரூட்டே உண்மையிலுமே பயங்கரமாக இருந்ததுங்க. ரோடு அப்படியே சூப்பராக போட்டிருக்குறாங்க. மலையில் இந்த மலை கம்ப்ளீட்டாக பாறை தாங்க, சரியான ஹைட்டில் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பாறை, சைட்லலாம் இந்த புல் மரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. உண்மையிலுமே வித்தியாசமாக இருந்தது தான். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் போயிருக்கிறேன். இவ்வளோ நாளாக நாங்கள் போக மாட்டோங்கிறது எனக்கே ஒரு வருத்தமாக போச்சு. கோயில் உண்மையிலுமே அற்புதமாக இருந்ததுங்க. பார்க்கறக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த காலத்துலேயே இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக மேலே செட் பண்ணி போய்க்கிறாங்கன்னா உண்மையிலுமே சிறப்பு தான். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. தேர் இழுக்கிற நிகழ்ச்சியுமே நல்ல கூட்டம். அந்த அன்னைக்கு நாங்கள் ஏதாச்சும் அங்கே ஏற்காடு போயிட்டு திரும்பி வரலாங்கிற போது அப்போ பார்த்தோம். அந்த டைமில் சரி கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த வழியாக வந்தோம். பார்த்தா பாருங்கள், இந்த மலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். திருச்செங்கோட்டில் அந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமாக இருந்ததுங்க. வர்றதுக்கு உண்மையிலுமே ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, நாமளும் இப்படி ஒரு இடத்துக்கு போய் இவ்வளோ பக்கத்தில் இத்தனை நாளாக போக முட்டோமேனு அது ஒரு வருத்தமாகவே இருந்தது. கரெக்டாக அன்னைக்கு அமைஞ்சுது. நாங்கள் ஏற்காடு போயிட்டு வந்தப்போ அப்படியே வந்தோம். உண்மையிலுமே சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறக்கு. மலை மேலே நின்றுட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மலையில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்த மரம் செடி கொடிகளெல்லாம் அதிகமாக இல்லை. பாருங்கள், வண்டி வர்றதில் உங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த ரோடு பார்த்திங்கன்னா அற்புதமாக இருந்ததுங்க மேலே வர்றதுக்கு. ஆனால் எதுக்கால வண்டி வந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா அந்த வளைவு இந்த ஹேர்பின் பெண்டு மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அது அப்படியே வளைஞ்சு நேராக வர மாதிரி அப்படியே பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எங்களோட லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.